வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு, கோதுமை ரவை, முருங்கைக்கீரையை வச்சு எப்படி மொறுன்னு தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கோதுமை தோசை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன எந்த ரேஷியோவில் போடணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பாத்திரமாக நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப்பு தண்ணி சேர்த்தா 3 கப்பு மாவும் ரவையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நல்லா ஒரு கைப்பிடி நல்லா பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குன்னு. இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி, அப்புறம் கீரை. இப்போ வந்து 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். 2 கப்பு கோதுமை மாவு போட்டுட்டு இப்போ 1 கப்பு கோதுமை ரவை போட்டுக்கிறேன். இந்த கோதுமை ரவை வந்து சின்னதாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க, ரோஸ்டடாக இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 3 கப்பு தண்ணி, 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு கோதுமை ரவை, கீரை வந்து 1 கைப்பிடி போட்டிருக்கேன். இதை வந்து இப்படி கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது கட்டி கட்டியாக இருக்கும் மாவு. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான அளவே தண்ணி எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி தேவைப்படும், அப்புறம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த தோசை பதத்துக்கு தெரியும். ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அந்த ரேஷியோ மாறிடுச்சுன்னா தோசை நல்லா வராது. 2க்கு 1 மாவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 2 கப்பு மாவு, 1 கப்பு கோதுமை ரவை. பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது கெட்டியாக இருக்குது. இப்போ இது கூட இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு தண்ணி சேர்த்து பார்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ 1/2 கப்பு தண்ணி சேர்த்ததும் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா தோசைக்கல் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து நான் முருங்கைக்கீரை நிறையா போட்டிருக்கிறதுனால இவ்வளோ திக்காக தோசை ஊற்ற வேண்டியதாக இருக்குது. இதுவே முருங்கைக்கீரை இல்லாமல் போட்டிங்கன்னா நல்லா இன்னும் தின்னாக போடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை இருக்கிறதுனால தண்ணியாக போட்டிங்கன்னா அது அப்படியே பிரட்டிக்கிட்டு வந்துடும் கீரை. இதில் இன்னும் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திங்கனாலும் பிரட்டிக்கிட்டு வரும். அதனால் எதுவுமே சேர்க்காம கோதுமை மாவோட ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா தின்னாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நார்மல் தோசையை விட இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. தோசைக்கல்லை நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றணும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக சைடில் எல்லாம் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா சுற்றியும் அழுத்தி விட்டுருங்க. எண்ணெய் வேணும்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா எண்ணெய் சேர்க்காமலே கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள் இப்போ வெந்துருச்சு. திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு. இது உடனே மிக்ஸ் பண்ணி உடனேவே தோசை வாத்துக்கலாம், வச்சிருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. இது இப்போ கலந்த இந்த மாவு வந்து ஒரு 2 வேளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம என்ன வேணாலும் தேங்காய் சட்னி, சாம்பார் இல்லை குருமா எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூட்டபுளாக இருக்கிறது தேங்காய் சட்னியும் குருமாவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.